இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப் 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த சாப்டர்னுடைய இறுதி பகுதிக்கு வந்துள்ளோம். அடுத்து பேராகிராஃப் 34 உள்ளே செல்லலாம். Life Divine, Book 2, Chapter 16 The Integral Knowledge and the Aim of Life 4 Theories of Existence. Paragraph 34 An involution of spirit in the inconscience is the beginning, an evolution in the ignorance with its play of the possibilities of a partial developing knowledge is the middle, and the cause of the anomalies of our present term. Our imperfection is a sign of a transitional state, a growth not yet completed, an effort that is finding its way, a consummation in a deployment of the Spirit's self knowledge, and the self power of its divine being and consciousness is the culmination. These are the 3 stages of the cycle of the Spirit's progressive self expression in life. Thank you. Explanation. Our earthly life signifies Spirit's progressive self-expression. Here, an involution, that is descent, of Spirit in the inconscience is the beginning. What is involved begins to involve. Therefore, an evolution in the ignorance, with its play of the possibilities of a partial developing knowledge, is the middle. This is the cause of the anomalies of our present nature. Our imperfection and consequently the imperfection of our world is the sign of a transitional state. It signifies a growth which is not yet completed, an effort that is finding its way, a consummation that is reaching completion, is a deployment of the Spirit's self-knowledge and the self-power of its divine being, and consciousness is the culmination. These are the 3 stages of this cycle of the Spirit's progressive self-expression in life. Thank you, sir. தேங்க்யூ. இல்லை 3 ஸ்டேஜ் சொல்கிறேன். இந்த எப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷனில் 3 ஸ்டேஜ் பகவான் சொல்கிறார். இந்த 3 ஸ்டேஜில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எது ஆரம்பமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பம் அந்த மெய்ப்பொருள் என்ன செய்கின்றது, அது கீழே இரக்கம் கொள்கின்றது. எங்கு இரக்கம் கொள்கின்றது அப்படின்னா, இந்த உணர்வற்ற நிலை, இன்கான்ஷியன்ஸ், அங்கே அப்சல்யூட்லி ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அந்த நிலையிலே அது இரக்கம் கொள்கின்றது. அது ஆரம்பம். இது எப்படிங்கிறது நம்ம பகவான் ஏன் அப்படி பண்ணணுங்கிறதுக்கு பகவான் இதோடைய பேசிஸ் பார்த்தோம் அப்படின்னா, பரம்பொருள் ஏகமாக இருக்கின்றது. அந்த பரம்பொருள் ஏகமாக இருக்கும் பொழுது அது அதிமனம், சூப்பர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலம் தன்னை பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்த முயல்கின்றது. அது என்ன செய்கின்றது, ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தனக்குள்ளேயே தன்னுடைய ஒரு அமைப்பையே தனக்குள்ளேயே உருவாக்குகின்றது. பின்பு உருவாக்கிய அந்த அமைப்பை தன்னிலிருந்து தனக்கு முன் வைத்து பார்க்கின்றது. தனக்கு முன் வைத்து தன்னையே பார்ப்பதுதான், அதன் மூலமாக ஏற்படுவதுதான் சிருஷ்டி. இந்த உலகங்கள், இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே. ஆகையினால முதலில் எங்கிருந்து வருகின்றன, எல்லாமே பரம்பொருளிலிருந்து தான் வருது. பரம்பொருள் இல்லைங்கிறத தான் இரக்கம் கொள்கின்றது. இரக்கம் கொண்டு இந்த புவி என்கின்ற அமைப்பினுள் அங்க இருக்கக்கூடிய அந்த இன்கான்ஷியன்ஸ், உணர்வற்ற நிலை என்கின்ற நிலைக்குள் அது
இரக்கம் கொண்டு தன்னை தான் மறைந்துள்ள நிலையில் இருக்கின்றது. இதுதான் ஆரம்பம். எது இரக்கம் கொண்டுள்ளதோ அது மீண்டும் அதிலிருந்து வெளிப்பட்டே ஆக வேண்டும். அதுதான் விதி, பரிணாமத்தினுடைய விதி. அதன்படி என்ன நடைபெறுகின்றது? இன்கான்ஷியன்ஸ் ஆரம்ப நிலை, அதுக்கு அடுத்த நிலை இக்னோரன்ஸ். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இன்கான்ஷியன்ஸ் ஆரம்ப நிலை, அங்க எவ்விதமான ஒரு உணர்வு நிலையுமே இருக்காது. இந்த இக்னோரன்ஸ்ல கான்சியஸ்னஸ் வந்துருது. ஆனா அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா முழுமையாக இல்லை. இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் நாலேஜ். கான்சியஸ்னஸ் இஸ் டெவலப்பிங், பட் தட் இஸ் இன் அ ஸ்டேஜ் ஆஃப் இக்னோரன்ஸ்னா என்ன அர்த்தம்? அது ஒருமைத்தன்மையை அடையல. அது தான் அந்த பரம்பொருளினுடைய அமைப்பு என்பதை அறியாமல் இருப்பது தான் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் என்றால் இந்த சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது நினைச்சக்கூடாது. இங்க பகவான் எப்பொழுதுமே இந்த அவித்யா, வித்யா, இக்னோரன்ஸ் அண்ட் நாலேஜ் என்பதை எந்த அடிப்படையில் விளக்குகின்றார் என்றால், இக்னோரன்ஸ் என்றால் இந்த பன்முகத்தன்மையில் இருந்து கொண்டு நாம் அந்த பரம்பொருளினுடைய ஒரு பகுதி என்பதை அறியாமல் இருத்தல், அதுதான் இக்னோரன்ஸ். நாலேஜ், வித்யா என்றால் பரம்பொருள் நாமம் ஒன்றுதான், ஏகமாக இருப்பதுதான், இங்கு பிரிவினையே கிடையாது என்பதுதான் அந்த நாலேஜ். இதுதான் வித்யா. அவித்யா இருந்துதான் வித்யாவுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த இக்னோரன்ஸ் என்றால் என்ன அர்த்தம்? இன்கான்சியன்ஸ்லேருந்து தனியா அதிலிருந்து உருவாகின்றது. பின்பு அது என்ன நினைக்கின்றது? தான் தனிப்பட்ட ஒரு அமைப்பு என்கின்ற நிலையை அது அடைகின்றது. அது எல்லா லெவல்லையும் இருக்கு. எப்பொழுது இந்த ஒருமைத்தனம், அந்த கம்ப்ளீட் நாலேஜ் வரும் அப்படின்னா சூப்ராமெண்டல் லெவல்ல தான் அந்த நாலேஜ் வரும். அது வரைக்கும் இக்னோரன்ஸ் தான். இதுல இந்த இவல்யூஷன் இக்னோரன்ஸில் தான் நடைபெறுகின்றது. அதுல என்ன நடைபெறுகின்றது? பார்ஷியல் டெவலப்பிங் நாலேஜ் தான் இருக்கு. நம் கிட்ட இருக்கிற நாலேஜ் கம்ப்ளீட் நாலேஜ் கிடையாது. கம்ப்ளீட் நாலேஜ் என்பது நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். நாம் இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் லெவல் என்பது, நாலேஜ் என்றால் உலக விஷயங்கள் குறித்த சாஸ்திர ஞானம் அப்படின்னு கிடையாது. இந்த என்ன நாலேஜ் என்றால் அந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். எங்க எல்லா இடத்துலையும் அது பரம்பொருளினுடைய ஏகமாக இருப்பை அறிந்து கொள்வது, அதுதான் நாலேஜ். இப்ப நமக்கு அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னா கிடையாது. நமக்கு பார்ஷியலா தான் இருக்கு. ஏதோ பார்ஷியல் டெவலப்பிங் நாலேஜா தான் இருக்கு. நம்முள் நாலேஜ் இருக்கு, பட் அது வளரும் நிலையில தான் இருக்கு. அதுதான் இடைப்பட்ட நிலை. அதுதான் காரணமாக இருக்கின்றது. உலகத்துல நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அமைப்பு என்று நினைக்கின்றோம். அதுதான் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. உலகத்தில் நாம் காண பரம்பொருளினுடைய ஏகமான அம்சத்தில் இருந்து அதிலிருந்து நாம் அதனுடன் ஒன்றுபட்டவர்கள் என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். அதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. It is a cause of the anomalies of our present nature என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால நம்மிடம் காணக்கூடிய இந்த இம்பர்ஃபெக்ஷன், இந்த முழுமையற்ற நிலை என்பது எதற்கான அறிகுறி என்றால், இது கடந்து செல்லக்கூடிய நிலை, ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட். இது இடைப்பட்ட, இது ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கோம். அதுல இது ஒரு இடைப்பட்ட நிலை. ஒரு வளர்ச்சி இருக்கிறோம், அது இன்னும் வளர்ச்சியில் நாம் முழுமையை எட்டவில்லை. முயற்சி பண்ணி கொண்டு இருக்கின்றோம். முயற்சி செய்து கொண்டு நாம் நம் வழியை, இலக்கை நோக்கி நாம் செல்கின்றோம். இவ்வாறுதான் நாம் நம்முடைய வாழ்வை பார்க்க வேண்டும், உலகை பார்க்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பாரம்பரிய அந்த கோட்பாடுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகம் என்பது இப்படிதான் இருக்கும், அது நாய்வாலை, உலகம் என்பது அறியாமையில் தான் இருக்கும், மாயையில் இருக்கின்றோம், இது நாய்வாலை எப்படி நிமித்த முடியாது, அதே போல இது இப்படிதான் இருக்கும், இதுல இருந்து நம்ம விலகி போறதான் புத்திசாலித்தன்மை ஒழிய அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்கின்ற கோட்பாட்டை அவர் அறியவில்லை. அதுதான் காரணம். ஆனால் பகவான் கூறக்கூடியது நமக்கெல்லாம் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றது. இவ்வாறுதான் இருந்தாலும் இது ஒரு இடைப்பட்ட நிலை. இதை தாண்டி நாம் இதை விட ஒரு மேன்மையான நிலைக்கு நாம் செல்லத்தான் போகின்றோம் என்பதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இதுல இறுதியாக என்ன நடைபெறப் போகின்றது அப்படின்னா, அந்த மெய்ப்பொருளினுடைய அந்த ஞானம் முழுமையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள போகின்றது. A consummation in a deployment of the spirit's self knowledge.
மெய்ப்பொருளுக்கு தனக்குள்ளேயே ஞானம் இருக்கும். அது வெளியிலேருந்து போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. அதனுடைய செல்ஃப் நாலேஜ் அண்ட் செல்ஃப் பவர், அதற்குள்ளேயே தனக்குள்ளேயே சக்தி இருக்கும். வெளியிலேருந்து சக்தியை தேடணும்னு அவசியம் கிடையாது. இதுல பகவான் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, சித் அண்ட் சித் சக்தியை தான் குறிப்பிடுகின்றார். சச்சிதானந்தில் இருக்கக்கூடிய அந்த சித் தான் செல்ஃப் நாலேஜ், சித் சக்தி அப்படிங்கிறது தான் செல்ஃப் பவர். அதுதான் முழுமையாக வெளிப்பட போகின்றது. அதுதான் இறுதியாக நடைபெற போகின்றது. A consummation in a deployment of the spirit self knowledge and the self power of its divine being and consciousness is the culmination. அதுதான் இறுதியாக நடைபெற போகின்றது. அது இறுதியான நிலை. ஸோ 3 நிலைகளை பற்றி பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இந்த சைக்கிள்ல 3 நிலைகள் இருக்கின்றன. இந்த 3 நிலைகளின் மூலமாகத்தான் அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள அந்த மெய்ப்பொருள் மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற இந்த புவி சார்ந்த வாழ்வின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது செல்லலாம். Two stages that have already their play seem at first sight to deny the possibility of the later consummating stage of the cycle, but logically they imply its emergence. For if the inconscience has evolved consciousness, the partial consciousness already reached must surely evolve into complete consciousness. It is a perfected and divinized life for which the earth nature is seeking, and this seeking is a sign of the divine will in nature. Other seekings also there are, and these too find their means of self fulfillment. A withdrawal into the supreme peace or ecstasy, a withdrawal into the bliss of the divine presence are open to the soul in earth existence. For the infinite in its manifestation has many possibilities and is not confined by its formulation. Thank you. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Those two stages, involution of spirit into matter and evolution through our imperfect nature, have already begun. At this juncture, it seems to us that these stages, at first sight, deny the possibility of the later consummating stage of the cycle, that is, the third stage. It is because the world as it appears to us is in complete contrast to the divine nature. But logically, the first two stages imply emergence of the spirit. If the inconscious has evolved consciousness, that is matter to life, life to mind, the partial consciousness already reached the stage we are in must surely evolve into complete consciousness. It is a perfect and divinized life for which earth nature is seeking. This seeking is a sign of the divine will in nature. There are also other seekings which too find their means of self-fulfillment. A withdrawal into the supreme peace or ecstasy, a withdrawal into the bliss of the divine presence, are open to the soul in earth existence. It is because the infinite in manifestation has many possibilities. It is not confined by its formulations. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ ஒரே ஒரு சென்டென்ஸ் நம்ம லைஃப் டிவைன்ல இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படித்தோம். ஹியூமன் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறத படித்தோம். அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவான் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, மனிதனுக்கு the first sentence இதான் சொல்றாரு. The earliest preoccupation of man in his awakened thoughts and as it seems his inevitable and ultimate preoccupation, for it survives the longest periods of skepticism and returns after every banishment, is also the highest which his thought can envisage. It manifests itself in the divination of Godhead, the impulse towards perfection,
The search after pure truth and unmixed bliss, the sense of a secret immortality. மனித நாகரிகம் தோன்றிய முதலே, இப்ப மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம இடைப்பட்ட நிலைன்னு சொல்றோம். மனித நாகரிகம் தோன்றிய முதலேயே எது பிரதானமாக இருக்கின்றதா என்றதால் இந்த உயர்வான மெய்ப்பொருள் குறித்த விஷயங்களை மனிதன் அடைவது, ஆனந்தத்தை அடைவது, உண்மையை நாடுவது எல்லாம் இதைதான் பிரதானமாக இருந்து வருகின்றது. அது எவ்வளவுதான் விரட்டி அடிச்சாலும் திருப்பி 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 அதுதான் திரும்பி வருது அப்படிங்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? நம்மளுடைய புவி சார்ந்த வாழ்வு என்பது இதைத்தான் நாடுகின்றது அப்படிங்கிறார். இதை நாடுவது என்பது எதனால் இதைத்தான் நாடுகின்றது என்றால் அதுதான் இறை சங்கல்பமாக இருக்கின்றது. பரம்பொருளினுடைய சங்கல்பமே அதுவாக இருக்கும் பொழுது இதை தவிர வேறு எதை நாட முடியும் அப்படிங்கிறார். ஆகையினால இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த நம்ம பார்த்த அந்த முதல் 2 நிலைகள்ல நம்ம ஆல்ரெடி அடைந்து விட்டோம். அதாவது அந்த மெய்ப்பொருள் சடப்பொருளில் இரக்கம் கொள்வது, இன்வல்யூஷன் ஆஃப் ஸ்பிரிட் இன்டு மேட்டர். அப்புறம் அந்த மெய்ப்பொருள் மெல்ல 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 நம்முடைய அந்த முழுமையடையாத இயல்பின் மூலம் வெளிப்படுவது, இது 2வது நிலை. இது இந்த 2 நிலைகளும் நாம் ஆல்ரெடி ஏற்கனவே எய்துவிட்டோம் என்று குறிப்பிடுகின்றோம். இப்ப இந்த நிலையை நம்ம பார்க்குறப்ப நமக்கு இப்ப நம்மையே எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய அவர்களுடைய வார்த்தைகளை நம்பிக்கை இருக்கின்றது. அதனால நான் என்ன நம்புகின்றோம்? இது இடைப்பட்ட நிலை, இதை கடந்து செல்ல போகின்றோம் அப்படின்னு நம்புறோம். இதை நம்பாமல் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தட்ஸ் a different issue. பட் ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் ஒரு சாதாரண மனிதனோ அல்லது மரபு சார்ந்த அந்த ஆன்மீக நெறிகளில் இருப்பவர்களை கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா இப்ப இருக்கிற நிலையில மனிதனுடைய செயல்பாடுகள், உலகத்தினுடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பரம்பொருளினுடைய அந்த தன்மைக்கு முற்றிலும் மாறாக இருக்கின்றது என்றுதான் எண்ணுவார்கள். அதனால இந்த 2வது நிலையில் இருக்கும்போது நமக்கு என்ன தோன்றுகின்றது? 3வது நிலை எட்டுவது கடினம், சாத்தியம் இல்லை என்றுதான் நமக்கு தோன்றுகின்றது. 3வது நிலையை எட்டுவது சாத்தியம் இல்லை என்றுதான் நமக்கு தோன்றுகின்றது. அதுக்கான வலுவான ஆதாரங்கள் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய அதுவும் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா நாம் எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்கிறோம்? அப்பேரண்டா பார்க்கிறோம், நிகழ்வுகளை பார்க்கின்றோம். நமக்கு பின்னால் உள்ள உண்மையே நம்மால் அறிய முடியவில்லை. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரியாலிட்டி இருக்கு. மேற்புறத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம் மனதின் மூலமாக பார்க்கின்றோம். மைண்ட்னால அதற்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது. அது அதிமனதினால்தான் கண்டுபிடிக்க முடியும். மனதினால் அனைத்தையும் பார்த்துவிட்டு இவையெல்லாம் அந்த பரம்பொருளினுடைய தன்மைக்கு முற்றிலும் மாறாக இருக்கின்றது. சோ எவ்வாறு சாத்தியம்? 3ஆம் நிலையை எட்டுவது சாத்தியமே இல்லை என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? மனிதனுடைய மனதை புரிந்து கொண்டு பகவான் மனிதன் எப்படி சிந்திப்பானோ அவ்வாறே கூறுகின்றார். அவர் தர்க்க ரீதியாகவே வைத்துக் கொண்டாலும் கூட ஆன்மீக ரீதியில் இது நடக்க போகின்றது, அது வேற விஷயம். தர்க்க ரீதியாக வைத்துக் கொண்டாலும் கூட இந்த முதல் 2 நிலைகள் எதை உறுதி செய்கின்றன? மெய்ப்பொருளினுடைய வெளிப்பாட்டை உறுதி செய்கின்றன இல்லையா? எவ்வாறு உணர்வற்ற நிலை என்ற நிலை மாறி உணர்வுள்ள நிலை என்கின்ற நிலை அதனிலிருந்து தோன்றியுள்ளதோ, அதன் மூலமாக ஒரு முழுமையடையாத உணர்வு நிலையை நாம் எட்டியுள்ளோமோ, அதே போன்று இந்த முழுமையடையாத உணர்வு நிலையிலிருந்து நாம் முழுமையை எய்திய உணர்வு நிலையை எட்டப் போகின்றோம் என்பது நிச்சயம் என்று பகவான் இங்கு கூறுகின்றார் இல்லையா? லாஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் எவ்வாறு நம்ம ரீச் பண்ணமோ அதே போலத்தானே இதுவும் பண்ணுவோம் அப்படிங்கிறார். இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த முதல்ல 2வது ஸ்டேஜ்ல நம்ம ஒவ்வொரு நிலைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு கேப் இருந்தது அப்படிங்கிறார். சடப்பொருள்லேருந்து லைஃபுக்கு போனது இட் இஸ் a ஹியூஜ் கேப். லைஃப்லேருந்து மைண்டுக்கு வந்தது ஹியூஜ் கேப்.
அந்த கேப் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். அதை பார்க்கும்போது மைண்ட்ல இருந்து சூப்பர் மைண்டுக்கு போறது அந்த அளவுக்கு கேப் இல்லை அப்படின்னு தான் பகவான் வேறொரு இடத்துல லைஃப் டிவைன்ல சொல்றாரு. ஆகையினால என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த புவியில் மனிதனுடைய வாழ்வு பூரணத்துவத்தை எட்டுவது, மனிதன் தெய்வீக வாழ்வை அடைவது அல்லது அவனுடைய வாழ்வை தெய்வீகமயமாக ஆக்குவது என்பது, அதைத்தான் புவி சார்ந்த மனிதனுடைய இயல்பு நாடுகின்றது அப்படிங்கிறார். எர்த் நேச்சர் இஸ் சீக்கிங், அதைத்தான் நாடுகின்றது. அதுதான் ஹியூமன் ஆஸ்பிரேஷன்ல இருக்கு பார்த்தோம் அப்படின்னா. இந்த நாடுதல் என்பது எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், அந்த பரம்பொருளினுடைய சங்கல்பம், இயற்கையில் பரம்பொருளினுடைய சங்கல்பம் எதுவாக இருக்கின்றது என்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றது. இதுல மனிதன் விரும்புகின்றான் விரும்பல, அது வேற விஷயம். டிவைன் வில் அதுதான். ஸோ இங்க மனிதனுடைய விருப்பத்திற்கும் விருப்பம் இல்லாத இங்க சம்பந்தம் இங்க இதுவே கிடையாது. மதர்கிட்ட கேட்குறாங்க, மதர் டஸ் யோர் ஒர்க் டிபெண்ட் ஆன் த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. மதர் ரொம்ப கேட்டகாரிக்காக சொல்றாங்க, ஹாப்பிலி நாட் அப்படிங்கிறாங்க. மனிதன் ஒத்துழைக்கிறானா இல்லையா அது வேற விஷயம், என்னுடைய வேலை நிச்சயமா நடக்கும் அப்படின்ட்டாங்க அவங்க. ஏன்னா டிவைன் வில் இப்படி இருக்கும்போது மனிதன் யார் அதை தடுத்து நிறுத்துவதற்கு? அதனால நிச்சயமாக அதுதான் இயற்கையில இயற்கை அதைத்தான் நாடுகின்றது. அதுதான் இறை சங்கல்பமாகவும் இருக்கின்றது. அதனால மூன்றாவது நிலையை கட்டாயம் அதை அனைவரும் அந்த புவி அந்த நிலையை எட்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய ஆன்மனுக்கு சுதந்திரமானது. மனிதனுடைய ஆன்மன் சுதந்திரமானது. அது இந்த நிலையையும் நாடும், அதே சமயம் அது அந்த பரம்பொருளுடன் ஒன்று கலத்தல், பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலையில் கிட்டக்கூடிய ஆனந்தத்தை அது முழுமையாக எட்டுதல் என்பதும் சாத்தியம். அது ஆன்மனுக்கு அவ்வளவு சுதந்திரம் இருக்கின்றது. பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன்ல பூரண சுதந்திரம் உண்டு. மனிதனுடைய ஆன்மனுக்கு பூரண சுதந்திரம் உண்டு. ஒன்று, இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டே உயர் சக்திகளை கீழே இறக்கம் செய்து அந்த உயர் உணர்வுகளின் சக்தியின் மூலமாக திருவுரு மாற்றம் அடைந்து அனைத்தையுமே தெய்வீக மாயமாக்குதல் என்பது நடக்கப் போகின்றது. அது வேற விஷயம். அதே சமயம் மனித ஆன்மனுக்கு எதுக்கு சுதந்திரம் உண்டு என்றால், இந்த நிலையெல்லாம் தவிர்த்து விட்டு அந்த பரம்பொருளுடன் இரண்டர கலத்தல் என்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மனித ஆன்மாவில் இருக்கின்றன அப்படிங்கிறார். A withdrawal into the supreme peace or ecstasy, a withdrawal into the bliss of the divine presence are open to the soul in earth existence. ஏன்னா டிவைன் மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு பர்டிகுலர் ஃபார்முலேஷன் போட்டு இப்படிதான் செயல்படணும்னு யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அதற்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த டிவைன் அதோடைய மேனிஃபெஸ்டேஷன்ல பல்வேறு சாத்தியக்கூறுகளை நமக்கு முன் வைக்கின்றது இல்லையா? இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் பை இட்ஸ் ஃபார்முலேஷன்ஸ். ஆனால் இது அந்த டிவைன் வில்லோட ஒத்து போதா அப்படிங்கறத நம்ம அடுத்த போர்ஷன்ல பார்க்கலாம். பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இது உண்மைதான். ஆனால் இது அந்த பரம்பொருளினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கின்றதா இல்லையா, அதுதான் கேள்வி. இங்க ஒரு மனிதனுடைய ஆன்மன் இந்த நிலை எட்டலாம், அது வேற விஷயம். பட் அது பரம்பொருளின் நோக்கத்துடன் இணைந்து போகின்றதா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. அதற்கான விளக்கத்தை பகவான் தருகின்றார் அடுத்த போர்ஷன்ல. Neither of these withdrawals can be the fundamental intention in the becoming itself here. For then, an evolutionary progression would not have been undertaken. Such a progression here can only have for its aim a self-fulfillment here. A progressive manifestation of this kind can only have for its soul of significance the revelation of being in a perfect becoming. Thank you. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். But a withdrawal into the supreme peace
or a withdrawal into the divine bliss cannot be the fundamental intention in the becoming. Divine, that is divine manifestation in the world. Fundamental intention in the becoming itself is itself here. If that had been the motive, then an evolutionary progression would not have been undertaken. Such an evolutionary progress can only have for its aim a self-fulfillment on earth. The life on earth is a progressive manifestation of the divine. The revelation of being, the divine, the self, in a perfect becoming, the divine in its manifestation, is the soul of significance of this progressive manifestation. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா அங்க அடுத்த போர்ஷனை படிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனித ஆன்மனுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கின்றது. அது தன்னை முழுவதுமாக விடுவித்து கொண்டு அந்த பரம்பொருளினுடைய ஒப்புயர்வற்ற அமைதியில் தன்னை இருத்தி கொள்ள முடியும். அந்த இறை ஆனந்தத்தில் தன்னை முழுவதுமாக இந்த உலகத்திலிருந்து விலக்கி கொண்டு இறை ஆனந்தத்தில் அது திளைத்திருக்க முடியும். ஆனால் அது பரம்பொருளினுடைய உலகத்தில் அதனுடைய வெளிப்பாட்டினுடைய அடிப்படை நோக்கம் ஆக இருக்க முடியாது அப்படிங்கிறார். cannot be the fundamental intention in the becoming. becoming என்ன அர்த்தம்? பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, இறைவனுடைய வெளிப்பாடு. பீயிங்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தி கொள்ளாத நிலை, அதுதான் பீயிங். அதனுடைய வெளிப்படும் நிலையை நாம் பிகமிங் அப்படின்னு பகவான் குறிக்கின்றார். இது இங்கிலீஷ் டிக்ஷனரியில இது மாதிரி இருக்காது. பகவானினுடைய அந்த சொற்பிரயோகத்துல பீயிங் அண்ட் பிகமிங் அப்படின்னு பகவான் சொல்றார். பீயிங்னா என்ன அர்த்தம்? அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேஜ். பிகமிங்னா மேனிஃபெஸ்ட் ஸ்டேஜ். இந்த உலகமே பார்த்தோம் அப்படின்னா பரம்பரையினுடைய வெளிப்பாடு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி எதுக்காக அந்த எல்லாம் விடுவிக்கப்பட்ட நிலையில ஒரு ஆனந்தத்தையும் அமைதியும் பெற வேண்டும் என்றால், எதற்காக அந்த பரம்பொருள் தன்னை இந்த உலகத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும்? உலகம் வேறு, அது வேறு கிடையாது, அது வேறு அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. அந்த உலகமாகவும் அனைத்துமாகவும் ஏன் பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அதுதான் பிகமிங் இல்லையா? அதுவாக தன்னை வேறொன்றாக அதுவாகவே வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் பிகமிங். எதற்காக அது அவ்வாறு செய்ய வேண்டும்? அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் இந்த பரிணாமத்தின் மூலமாக மெல்ல 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 அந்த முன்னேற்றம் என்பது நடைபெற்ற இருக்காது இல்லையா? லாஜிக்கலா திங்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் கடந்த நிலையில் இருப்பதுதான் இலக்கு, அது ஒன்றுதான் உண்மை என்றால் எதற்காக இந்த ப்ராசஸ் இந்த செயல்முறையில் அந்த பரம்பொருள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்? அதுவும் பரம்பொருள் தான் நடத்துது. ஸோ தட் கேனாட் பி த இன்டென்ஷன் அப்படிங்கிறார். அடிப்படை அது மாதிரி ஒரு ஆப்ஷன் மனிதனுடைய ஆன்மனுக்கு இருந்தாலும் கூட அது பரம்பொருளினுடைய அடிப்படை இன்டென்ஷன், ஃபண்டமெண்டல் இன்டென்ஷன் கிடையாது அப்படிங்கிறார். ஆகையினால பகவான் இங்க என்ன கோருகின்றார்? இந்த ஆன்மீக எஸ் மேடம் சார், எனக்கு கொஞ்சம் புரியல. அதாவது நெய்தர் ஆஃப் தீஸ் வித்ட்ராயல்ஸ்ன்னு எதை சொல்றாருன்னு எனக்கு புரியல. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இதை சொன்னா எந்த வித்ட்ராயல்ஸ்ன்னு எனக்கு தெரியல. நான் கவனிக்கலையோ என்னமோ தெரியல எனக்கு. எதை சொல்றார் பகவான்? நீங்க கேன் பி த ஃபண்டமெண்டல் இன்டென்ஷன் ஆஃப் தி இன் தி பிகமிங் இட் செல்ஃப் ஹியர். அது சரி. வாட் ஆர் தீஸ் வித்ட்ராயல்ஸ்? ரெண்டு இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு வித்ட்ராயல்ஸ் என்ன? அந்த முதல் பேராகிராஃப்ல இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதர் லாஸ்ட் சென்டென்ஸ் முதல் போர்ஷன்ல பேராகிராஃப்ல முதல் போர்ஷன்ல other seekings also there are, and these two find the means of self-fulfillment. The other seekings also there are அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுடைய ஆன்மனுக்கு மற்ற தேடுதல்களும் இருக்கின்றன. இப்ப மனிதனுடைய ஆன்மன் அமைதியை நாடுகின்றது. பரம்பொருளில் தன்னை இணைத்துக் கொள்வதன் மூலம் கிட்டக்கூடிய அமைதியையும் நாடுகின்றது. அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தையும் நாடுகின்றது. இதுதான் ஒரு ஆன்மனினுடைய மற்ற தேடுதல்கள். அதுதான் சொல்றாரு இங்க. அது என்ன? அதர் சீக்கிங்ஸ்னா அதுதான். அதர் சீக்கிங்ஸ் ஆல்சோ தேர் ஆர். அதன் அடிப்படையில் தான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க?
இந்த உலகத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நாம் வந்து பரம்பொருளுடன் இணையணும், உலகம் வந்து ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு சில கோட்பாடுகள்ல இதன் அடிப்படையில் அவர்கள் அந்த மெய்ப்பொருளை நாடினார்கள். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அதர் சீக்கிங்ஸ் ஆல்சோ தேர் ஆர் அண்ட் தீஸ் டு ஃபைண்ட் தர் மீன்ஸ் ஆஃப் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். ஏன்னா அதுவும் சாத்தியம். ஏன்னா டிவைன் மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லா சாத்தியக்கூறுகளுக்கும் இடம் உண்டு. ஆனால் அடுத்த சென்டென்ஸ் தான் முக்கியம். இல்ல அதன் மூலமாகவும் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அடைய முடியும் அப்படின்ட்டு பகவான் சொல்றாரா? அந்த ஆன்மன் வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அடைய முடியும், அது சொல்றாரு. அதான் அது அடைய முடியும். எஸ், முடியும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் withdrawal into the supreme. என்னென்ன அதர் சீக்கிங்ஸ்னா என்ன, அதுதான் பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதர் சீக்கிங்ஸ் சொல்றாரு இல்லையா, அது என்ன அதர் சீக்கிங்ஸ் அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. ஒன்று withdrawal into the supreme peace or ecstasy, இது ஒண்ணு. இது அந்த ஒரு ஒப்புயர்வற்ற அமைதி அல்லது அந்த பரவசம், ஒரு அந்த அதுல அப்படியே அந்த பரம்பொருளுடன் இணைந்து ஐக்கியமாகி உலகத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது முற்றிலுமாக. இது ஒரு சீக்கிங். இன்னொரு சீக்கிங் என்ன, a withdrawal into the bliss of the divine presence. அந்த இறை ஆனந்தத்தில், இறை சாநித்தியத்தில் தன்னை முழுவதுமாக இருத்திக் கொள்ளுதல். இந்த உலகத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு இந்த இறை சாநித்தியத்தில் தன்னை முழுவதுமாக இருத்திக் கொள்ளுதல். இது ரெண்டு ஆப்ஷன்ஸும் யாருக்கு இருக்கு? ஆர் ஓபன் டு த சோல் இன் எர்த் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த புவியில் வாழக்கூடிய ஆன்மனுக்கு இந்த இரண்டு ஆப்ஷன்ஸும் அதற்கு முன்னால் இருக்கின்றது. ஏன், எதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பரம்பொருள் கொடுக்குது அப்படின்னா, பரம்பொருளுடைய செயல்பாட்டுல பர்டிகுலர் வே ஒரு ஃபார்முலேஷன் கிடையாது. அது வந்து எண்ணற்ற வழிகள்ல அதை அடைய முடியும். எல்லாரும் அதிமானச யோகத்திலையும் அடைய முடியும், பாரம்பரிய யோகத்திலையும் ஒருவர் வந்து அந்த பரம்பொருளை எட்ட முடியும். அது வேற விஷயம், அதுல வந்து கொஸ்டின் கிடையாது. ஆனால் இங்க வந்து நம்மளுடைய கொஸ்டின் வந்து அது கிடையாது. இங்க வந்து இறை பரம்பொருளுடைய நோக்கம் இந்த புவியில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக பரம்பொருளினுடைய நோக்கம் என்ன? இந்த வித்ட்ராயல், இந்த விடுபட்டு செல்வதன் மூலம் நாம் அந்த பரம்பொருளினுடைய நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்கின்றோமா? அதுதான் இங்க கேள்வி. பரம்பொருள் நோக்கம் என்ன? நீங்க புவியில் தான் இருந்து கொண்டு அதுல வந்து முழு நிறைவை எட்டணும், அதுதானே ஒழிய எங்கோ விலகி சென்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தையும் பரவசத்தையும் எட்டுவது அந்த பரம்பொருளினுடைய புவியினுடைய வெளிப்பாட்டில் அதனுடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிற அதுதான் இங்க சொல்றாரு. இங்க இந்த ரெண்டு இதத்தான் வந்து தி அடரேஷன் ஆஃப் தி டிவைன் மதர் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்லி half work been done அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து just one step is enough for him to cross அப்படின்னு அதுவும் வரும். பட் escape is not the solution தானே சொல்றாரு. அங்கேயும் அதுதானே வருது இல்லையா? escape is not the solution அப்படின்னு தானே வருது அங்கேயும். அதனால இங்க அந்த நைதர் அப்படின்னா அதுதான். அது ஒண்ணு வந்து அந்த டிவைன் பீஸையும் அதுக்கும் எக்ஸ்டசியும் ஆடுறது, இன்னொன்னு வந்து டிவைன் பிளிஸ்ஸையும் அந்த டிவைன் பிரசன்ஸ்ல தன்னை முழுமையாக இருத்திக் கொள்ளுதல், இந்த உலகத்திலிருந்து விலக்கி கொண்டு, அதுதான் சொல்றாரு இங்க. So அந்த opportunity was given to King Ashwapati. ஆமா, அஸ்வபதி. பட் அது வந்து அவர் அவர் வந்து அதுதான் வந்து டிவைன் மதர் வந்து டிவைன் மதர் ஏன் அது மாதிரி பண்றேன்னு கேட்கறாங்க. டிவைன் மதருடைய நோக்கம் வந்து இது மாதிரி போகாது, பரம்பரையுடைய நோக்கம் அது இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. ஆமா 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 ஆமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ புரியுது. வெரி சாரி, இன்டரப்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல. படிங்க மேடம். நீங்க இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், நான் படிச்சு முடிச்சு. ஓகே, நான் இதுல வந்து இந்த ஆன்மீக பரிணாமத்துல வந்து அந்த முன்னேற்றம் என்பது அதனுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த புவி சார்ந்த வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டே அதில் தன்னிறைவை எட்டுதல், முழுமையை எட்டுதல் என்ற என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஹியூமன் நேச்சரை டிவைன் நேச்சரா மாற்றுதல். அதுதான் வந்து இந்த எவல்யூஷனரி ப்ராக்ரஸ்ல அதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால
இந்த புவியில நமக்கு நாம் வாழக்கூடிய வாழ்வு என்பது உண்மையிலேயே என்ன என்றால் பரம்பொருளினுடைய படிப்படியான பரம்பொருள் தன்னை படிப்படியாக வெளிப்படுத்திக் கொள்ளுதல். அதுதான் இந்த புவியில இருக்கக்கூடிய வாழ்வினுடைய வாழ்வு என்ன உண்மையிலே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ பிறக்கின்றோம் இறக்கின்றோம் அர்த்தம் இல்லாமல் இருக்கின்றோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. there is a progressive manifestation of the divine. அதுக்கு தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இதுல இந்த progressive manifestation சொல்றாங்க இல்லையா, படிப்படியாக பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுதல். அதுல எது பிரதானமாக இருக்கின்றது, எந்த அம்சம் பிரதானமாக இருக்கின்றது என்றால் இந்த பரம்பொருள் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளுதல், the revelation of the being இல்லையா. தனக்கு ஒண்ணுக்குள்ளேயும் இந்த செல்ஃப் இருக்கு, டிவைன் செல்ஃப் இருக்கு, அது தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளுதல். இப்ப நம்ம அது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். ஆனா அந்த ரெவலேஷன் ஆஃப் த பீயிங் அது மாத்திரம் இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய பரம்பொருள் தன்னை முழுவதுமாக வெளிக்காட்டிக் கொள்வதில் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய புற இயல்பும் அதற்கு ஒப்ப ஒரு பூரணத்துவத்தை எட்டுதல், in a perfect becoming. இந்த டிவைன் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி கொள்கின்றது. அதே சமயம் என்ன செய்கின்றது, நம்முடைய புற இயல்பின் மூலமாக அது புற இயல்பை திருவுரு மாற்றம் செய்து அது தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி பூரணத்துவத்துடன் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. The revelation of being in a perfect becoming அப்படிங்கிறார். is the soul of significance of this progressive manifestation. எதுக்காக இந்த படிப்படியான ஒரு வெளிப்பாடு நடைபெறுகின்றது என்றால் இதற்காகத்தான். அந்த பரம்பொருள் நம்மின் மூலமாக நம்மிலிருந்து வெளிப்படுத்தி கொள்வதற்காகவும் அந்த வெளிப்பாட்டில் ஒரு பூரணத்துவத்தை எட்டுவதற்காகவும் தான் இந்த இறைவனுடைய படிப்படியான வெளிப்பாடு இந்த புவியில் நடைபெறுகின்றது என்று பகவான் இந்த கருத்துடன் முடிக்கின்றார். அந்த ஸ்ரீ எம்பி பண்டிட் இதை குறித்த ஒரு சம்மரி மாதிரி கொடுத்திருக்கார். அதை படிக்கலாம். இது கம்ப்ளீட்டா நம்ம பார்த்ததனுடைய ஒரு தெளிவு கிடைக்கும். எஸ், படிங்க. To sum up what we have been discussing so far in the last 2 or 3 sessions, involution in conscience is the beginning of this universe, of all our life. It begins with involution of the highest consciousness, reality in inconscience. Slowly, as a result of the nicest of this stage is ignorance, the prodding from inside. Evolution starts and the characteristic feature of this stage is ignorance. Inconscience first. In Savitri, Sri Aurobindo says, something teased the inconscience to wake ignorance. So, ignorance is the mid stage and So, ignorance is the mid stage, and the next stage is a consummation in the self-knowledge and self-power of the spirit, following a gradual unfolding of the involved spirit through several terms of self-knowledge and self-power. The consummation is the full revelation of the spirit in terms of knowledge, in terms of power. Sri Aurobindo points out that freedom being the law of God's manifestation, it is possible for one to withdraw into eternal bliss, not bothering about the revelation of the knowledge and the power. One may withdraw into supreme peace or supreme bliss and merge in it. But that is not the main intention in the becoming. Putting out the glory of God through involution, through evolution in ignorance, and through a gradual unveiling all to manifest the divine here on earth. Sri M.P. Pandit Talks on the Life Divine, Volume 2, page 326. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ இங்க நம்ம ஒரு
கம்ப்ளீட் சம்மரியை பார்க்குறோம் நம்ம. எஸ் மேடம், நீங்கள் கை புவனசுந்தரி மேடம். ஓகே, நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுனுடைய ஒரு சம்மேஷன் தான் கொடுக்குறார். முதல்ல வந்து இந்த இன்வல்யூஷன் இன்கான்ஷியன்ஸ், அதுதான் வந்து உணர்வற்ற நிலையில் இறக்கம் கொள்ளுதல். மெல்ல மெல்ல அதிலிருந்து என்ன நடைபெறுகின்றது, ஏதோ உள்ளிருந்து ஏற்படும் ஒரு சின்ன மெல்லிய ஒரு தூண்டுதல், ப்ராடிங்னு அர்த்தம் தூண்டுதல். அதன் காரணமாக அந்த பரிணாமம் அதிலிருந்து உணர்வற்ற நிலை என்பதிலிருந்து வெளிப்படுகின்றது. பின்பு அறியாமை என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றது. நாம் இருக்கக்கூடிய நிலை, அந்த நிலையை அடைகின்றோம். இன்கான்ஷியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது வந்து இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது மிட் ஸ்டேஜ். அடுத்த நிலை என்பதுதான் முழு நிறைவான நிலை, அதாவது அந்த ஃபுல் நாலேஜ், அந்த ஃபுல் பவர், சிட் சக்தி. இந்த சிட் சக்தியினுடைய, சச்சிதானந்தத்தினுடைய அந்த சிட் சக்தி, அதனுடைய முழுமையான தன்மையை எட்டுதல் என்பதுதான் மூன்றாவது நிலை. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த முழு நிறைவான நிலையில உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அந்த ஞானம் என்பதின் மூலமாகவும் சக்தி என்பதின் மூலமாகவும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாட்டுல வந்து பூர்ண சுதந்திரம் ஒரு மனித ஆன்மாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு மனித ஆன்மன் என்ன செய்ய முடியும் என்றால், அந்த நித்தியமான ஒரு ஆனந்தத்தில் அல்லது அதன் நித்தியமான அந்த பரம்பொருளினுடைய அமைதியில் தன்னை இணைத்து கொண்டு இந்த உலகத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட முடியும். அந்த ஆப்ஷன் இஸ் தேர். பட் அது வந்து இந்த புவியில் பரம்பொருளினுடைய எந்த நோக்கத்திற்காக போற பரம்பொருள் தன்னை இங்கு வெளிப்படுத்தி கொண்டு உள்ளதோ அந்த நோக்கம் அதுவல்ல அப்படிங்கிறார். That is not the main intention in the becoming. எல்லாமே பரம்பொருளினுடைய மகோன்னதம் அனைத்தும் இங்க புவியில் இறக்கம் கொண்டு மெல்ல மெல்ல அறியாமையின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டு தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பரம்பொருளினுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஸோ அந்த பாதையில் தான் நாம் அனைவருமே பயணிக்க வேண்டும் என்று இங்கு குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர் முடிவடைகின்றது. அடுத்த 2 செஷன்ல இந்த சாப்டர்ல கிட்டத்தட்ட 34 பேராகிராஃப் பார்த்தோம். 2 பகுதிகளாக அதனுடைய சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். தென் வி கேன் கோ டு த நம்ம இதற்கு அடுத்த சாப்டர் நம்ம போகலாம். சாப்டர் 17 அதுக்கு போகலாம். அது வந்து ப்ரோக்ரஸ் டு நாலேஜ், காட், மேன் அண்ட் நேச்சர், அதற்கு செல்லலாம்.